ஐயா மடிவேலனே என்னடா எங்கடா கொண்டு போய் வைக்கிறா? அது என்னடா இது? அது இது முள்ளுக்கலை இருக்கு. பெரிய மனுஷன் வாயில விடுவாது. ஆமா, அவன் பெரிய மனுஷன் இத்த ஜோடி வாய்க்குது உழவர். நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன கொடுக்கலுக்குற நாங்களா ஐயர் வாழ்களா கண்ணு? இங்க வாழை காணுமே. ஆமா, நாங்களா ஐயர் வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படியா? ஆமா. சரி சரி. பூண்டல் போடுறீங்க? ஆமா. ஏகண்ணே சரி. ஐயர்வாளுங்கிறிய பேரு என்ன பேராயா? நாங்களா விரத்துல இருக்கிறவங்க. விரத்துல இருந்தாலும் பொழுதுனையும் சாப்பிட மாட்டேங்க. ஒரு 5 லிட்டர் பால வீட்டை சொண்டை வச்சு அதை 1 லிட்டர் ஆகி நல்லா சாப்பிடுங்க. இந்த கிளவி பிடிச்சா எப்படி 5 லிட்டர் பால் குடிச்சா அதுக்கு குடுக்கல் இருக்கிறான். 3 மொந்தாள பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. போதாதா? ஆனா நாங்க விரதம் தான். மொந்த வாழைப்பழம் சாப்பிட்டா அவர் நம்பிக்குது. என்னத்துக்கு விரதம்? அதனால நான் யாரு? என்னோட பேர் என்ன? பேர் என்ன சாமி? இந்த ஊருடைய பேர் என்ன? இதா செவ்வந்தி பூ பாளையம். செவ்வந்தி பூ பாளையம். ஆமா. அப்படி செவ்வந்தி பூ பாளையம் கிளவி அந்த ஊர் இல்ல. என்ன கிட்னி பாளையமா? வெட்னி பாளையம். அப்படி கிட்னி பாளையமா? கிளவி வெட்னி தெரு. இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில நான் வந்திருக்கிறேனே. ஆமா. நான் யாரு? என்னோட பேர் என்ன? பேர் என்ன சாமி? உனக்கு தெரியுமா என்ன? சொன்னா தெரியும் ஆயா. சொன்னால் தெரியும். ஆமா சொல்லிக்கிறேன். மடே கண்ணே டே பாபால புடிச்சுடுறா.
ஓய் ஓய் அங்க கரண்டுக்கு கை வச்சிராத. இங்க வா. இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. தெரியுதாயா? ஓ கிளவிக்கு பாரு வரலாற்று தப்புல. சரி சரி பெரிய மனுஷரா கண்ணு. சரி சரி ஆயா. ஆயா என்ன பேர் சொன்னா? அந்த ரங்கர் மாதர் மச்ச சுந்தரமான மங்கை என்னோட வெயிரோ குருபத்தினி என்று தெரிவிக்கிறார். ஓ நீங்க தான் குருபத்தினி. சரிம்மா உங்களை பெத்த தாய் தந்தை யாரு? என்னை 10 மாதம் 3 நாள் தான் நங்கத்தில் சுமந்து பெற்றாங்களே என் தாய். உங்கள் தாய் யாரு? யாருமா? எப்பேற்பட்டவங்க? எப்பேற்பட்டவர்கள் சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லு. அம்மா என்ன பகலெல்லா பெற்றெடுத்த நீ 30,000 ரூபாய் இன்னைக்கு கூத்தற காட்சி கொடுத்துட்டு போலாம்னுங்கற. பாபாளே ஓய் நானே ஒரு கண்ணு தெரியாத பெரிய மனுச்சி. நீ இல்லறா பிடிச்சு விடணும். நான் பிடிச்சு விடுறேன். என் பக்கத்துல ஏற கண்ணு எங்கி போகாத. டேய் எங்கள தொடாரா கண்ணு நான் பெரிய மனுச்சி. இல்லையா பூச்சிக்குது மேல தட்டி விட்டேன். சரி பாபாளே ஆயா என்னை 10 மாதம் 3 நாள் தான் அங்கத்தில் சுமந்து என்னை பெற்றாங்களே என் தாய். உங்கள் தாய். என் தாயார் வயிறோ சிவகாமி அம்மையார். சரிம்மா தாய் தான் சிவகாமி அம்மையார்னு சொல்றீங்க. தாய் ஒண்ணு இருந்தால் தந்தை ஒண்ணு வேணும் அல்லவா? உங்களுக்கு பெரியார் வயிறோ சிவராஜ மன்னன். ஆமா ஒரு அப்பா 5 வேணுமல்ல. ஏய் நாங்களா ஐந்து குடும்பத்தை சேர்ந்தீங்கடா கண்ணு. கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. அபச்சாரம். ஓ கெட்ட பழக்கம் இல்ல அபச்சாரம். சரிம்மா அப்பா யாரு? பரவாயில்ல. என் தந்தையார் பையரோ சிவராஜ மன்னன். எங்க கண்டாலும் தெரியல இவளுக்கு கெட்ட பழக்கம் இருக்காது. கண்ணு பஸ் ஸ்டாண்டா கண்டதாவெல்லாம் தெரியல. ஏய் பவன்ல கூட தூங்குறது இல்ல திருட்டு முண்டை. பெரிய மனுஷன் இப்படி பேச்சாரா கண்ணு. பெரிய மனுஷன் சாபத்துக்கு ஆளாகாத. சரி நான் சொல்றத மட்டும் கேளு. சரி அப்படி சிவராஜ மன்னனுக்கும் சிவகாமிக்கும் இந்த குருவத்தினி பிறந்து கொண்டு வருவதாக வளர்ந்து 16 வயது மண்கையான பின்பு என்ன யாருக்கு திருமணம் செய்தார்? யாருக்குமா? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர்? ஓ எந்த நாட்டுக்கு சேர்ந்தவரே? எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவரே? அடே பாருப்பா கிழவிக்கெல்லாம் ஒரு ரசனைய
இப்ப கூட நினைச்சா கூட எங்க வீட்டுக்காரர் நினைக்க அஜி ஆயா வருப்பா ஆயா நீ உங்க வீட்டுக்காரர் நினைக்கிற நான் நினைக்கிறதே இல்ல ஓ இனிமேல் என்ன பண்றோம் இனிமேல் என்ன பண்றோம் என்ன பண்றோம் சரி சரி நீ சொல்லுமா இந்த கிளவி பாரு இன்னும் நினைச்சிட்டு இருக்குது அப்பேற்பட்ட என் கணவர் யாரு யாரு எப்பேற்பட்டவர் தெரியுமா எப்பேற்பட்டவரு கிளவி கூட உடமாட்டால கழிச்சு விட்ட தலைமையில துணி போடுதுன்னா அதான தலை குந்து பட்டு இறமிக்கு நாக்கு தூங்கி போன அப்படி மேல கிளவி படு ஓத்திரி பண்ற பையா சரி ஆயா இல்ல இல்ல கிளவி வயசான காலத்துல நான் பண்றேன் ஆயா பாவம் அதெல்லாம் பண்ணுவேன். என்ன முளத்தாங்கிய போட்டுக்கிற? என்ன இடித்தாங்கி தான் பாத்துறேன். அது புறா புறா
ஐயா ஓய் அவளே கிழவிக்கெல்லாம் பாடுற பாடிய எனக்கு நீனும் முழுசா பார்க்க மாட்டேன். பாக்கல வேண்டாம், நானே கண்ணு தெரியாத ஒரு கிழவி. சரி அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டே பேச்சாத என்கிட்ட அபச்சாரம் நாங்களும் ஐயோட்டு கொடுத்து சேர்ந்தவங்க பொழுது நிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரி ஐயா உங்கட்டுக்கும் பார்க்கலாம். ஆயா கலரை பார்த்தா கூட உனக்கு தெரியல. தெரியாயா இந்த வயசுலயும் பாரு கொழுகொள்ளு புளிய மரங்கள் தானாலும் புளிப்பு எங்க போகும்? புளிப்பெல்லாம் புளியா நல்லா புளிச்சுக்கிட்டு தாங்க. அப்புறம் என்ன நம்ம அந்த மாதிரி தான் நானு. சரி வீட்டுக்கார பேரு என்ன பேரு? என்னை திருமணம் செய்து என் கணவர் பெயரோ அனுபத்த ஐயர். சரிம்மா, அனுபுத்திர ஐயர் திருமணத்தை செய்து உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்குதாமா? அப்படி இப்படி இருந்தீங்களா? கண்ணு ஓய் கேட்டியே ஒரு கேள்வி. யாயா சந்தோஷப்படுற கிளவி பழச்சு அப்பதான் நினைக்கிற அந்த இன்ப சுகத்துல அந்த பஞ்சாணி மெத்த மேல படுத்து விடும் போது பஞ்சாயத்து மெத்தில படுத்திருந்தீங்களா? பஞ்சாயத்து மெத்தல்ற பஞ்சாணி மெத்தில நாங்க படுத்து விடும் போது எங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா இல்லையான்னு தான் கேக்குறேன். கிழவிக்கு ஒரு பழைய நினைப்ப எப்ப நினைச்சா கூட எனக்கு வந்துட்டு போகுதுடா. ஆமா வரும் அப்படி இப்ப நினைச்சா கூட எப்படி எப்படி இருக்குது. எனக்கு குழந்தைங்க இருக்குதா இல்லையா கேக்குறேன். ஆமாயா முன்ன மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் இல்ல. பாருப்பா கிளவி குடுங்குற மூஞ்சே ஒன்னும் சுருக்குறா நல்லா இருக்கிறாயா கிளவி குழுக்குறா. ஐயோட்டு குழம்பு சேர்ந்தீங்கன்னா பொங்க சோறு சாப்பிடுறீங்க. ஓ நல்லா பொங்கு சோறு சாப்பிட்டு குழுங்குறா. பால் தயிர் நெய் இதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பிராமணர். சரிம்மா பரவாயில்ல. சரி அப்புறம் என்ன குழந்தை உங்க குழந்தை? எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பிறந்த அழகான ஒரு ஆண் குழந்தை. பேரு? அந்த குழந்தையுடைய பெயரோ குருபத்திரன் என்று தெரிவிக்கலாம். குருபத்திரன். உங்க வீட்டுக்காரர் பேரு அனுபுத்திரன், அவரு குருபத்திரன், நீங்க குருபத்திரன். சரிம்மா பரவாயில்ல, சுகமா வாழ்ந்தீங்களே. ஆமா எங்களுடைய நாடோ அக்கராபுரம். அக்கராபுரம் எங்க சீட்டு இல்ல ராமணர் அக்கராபுரம். ஓ இங்க ராமநகர் அக்கராபுரம். ராமணர் அக்கராபுரம். ஓ இங்க அக்கராபுரம் வேற. ஆமா சரி. எங்க ஆத்தல வராத, எங்க ஆத்தெல்லாம் வந்தா எங்களை தொட்டா துஷ்டம் முடிச்சுக்கும். அங்கேன கூட்டிட்டு தான் தண்ணி ஊத்துவாங்க. ஏன் ஆத்துல ஏன் குடிக்கிறது? என்னது ஆத்துல? அந்த வாயா ஆத்துனா ஆறுனா என்ன தெரியுமா? ஆத்துல குளிக்கிறதுனா எங்களோட வீடு, எங்களுடைய அரண்மனை. ஊட்டத்தான் அப்படி ஆத்தலங்கிறதா? ஆமா.
சரி சரி பரவாயில்ல உங்க பேச்சு. சரி இந்த கண்ணு எப்படிமா தெரியாத போனுச்சு? யா பழையாயா இல்ல வயசுலயே தெரியாத போயிருச்சா, இல்ல பிறவியிலேயே உனக்கு தெரியாத போயிருச்சா, இல்ல வயசான ஓட்டி போனுச்சா? எப்படிமா உனக்கு போனது? கண்ணம்மா தூக்கம் வருமா? கோமாளிங்க எந்த வருவானே? எனக்கு அழுவ ஆயா சொல்லாயா கண்ணு நீ அழுவளவு எனக்கு தண்ணி வருதாயா? கண்ணு தண்ணி எங்களுக்கு பாதியில போச்சா இல்ல சின்னதுல இருந்தே இது கண்ணு போச்சா கேட்கிறேன். ஆமாயா நான் திருமணம் செய்த வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. சரி ஒரு நாள் ஒரு தினம் கோயிலுக்கு என் கணவர் பூஜைக்கு போனாபடி ஆலயத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரும்போது பேரான பெய்த மழை மின்னலாக இடித்தது. என்னோட அரண்மனைக்கு வந்தார்.
பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டா அப்படி நானும் போய் நின்னேன். பலாருன்னு மின்னத்தான் கண்ணு போனதடி 2 பேருக்கு. அந்த மின்னல்ல தான் கண்டு போயிடுச்சு. அந்த மின்னல் ஒழிக்கும் போது இந்த ஒளியாகப்பட்டது எல்லாமே இழுத்து விடுச்சு. சரி ஐயா அழுவாத. இருந்தாலும் எங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் எங்களை பாத்துக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்னோட மருமகன் நான் சாதாரண நினைக்காத கண்ணு. மருமவன் நல்ல மருமவா? பேர் என்ன பேரு? அவர் பேரு குணத்திலே சிறந்தவர். அவள் ஒரு பேரோ குணபேதகி. குணபேதகி? ஆமா. பாக்கலாம். மருமகன் குணம்னா என் மருமக கூட தான் கத்துக்கணும். நல்ல பிள்ளையாட்டுங்க. பாக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பாக்க. எதுனா என்னையும் வந்து நிற்பான். பரவாயில்லையே. சரி அது இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி எங்களுக்கு வெந்நீர் காய வச்சு அதுல பன்னீர் ஊத்தி எங்களுக்கு அப்படியே உடம்பு தேய்ச்சி விட்டு தண்ணி ஊத்துவாரே ஒரு அழகு. என்னமா நீ சொல்றது பார்த்தா எனக்கு நடக்கிற அப்படி தெரியலையே. ஏய் அப்படி இல்லவே நாங்க அப்படி இருப்போங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு துணிமணி மாத்திடுறது கூட எங்க மருமக தாண்டா. சரி சரி ஐயா. அதனால இப்ப அதிசீக்கிரமா வந்திருக்கிறியே, என்ன காரணம்? தாத்தா என்னமா கூப்பிட்டா பெரிய மனுஷன். அப்படியா? என் கணவர்கிட்ட புடிச்சு கூட்டி விடுவியா? அப்படியே பையனை பார்த்துட்டு அப்படி நல்லா 3 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம். அப்படி கூட பாருங்க. போயா பெரிய மனுஷன் வீட்டுல இருக்கிறாரு. இருந்தாலும் எங்க பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட மகன் குருபத்திரங்கிறானே, அவனை அழைச்சிட்டு வா. அவனும் நானும் 2 பேரும் ஒன்னா போய் பாத்துக்கலாம்.